ஃபீல்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சா நாங்க 40 ரன்ஸ்குள்ளவே ஆப்போனன்ட்ட நாங்க இது பண்ணிட்டோம். அது எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. பவுலிங் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். உங்க டீம் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த மேட்ச்ல நீங்க வெற்றி பெற்று இறுதி சுற்று வரைக்கும் வந்து கோப்பையை வெல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது அவர் நர்வஸா இருக்காரு. விடுங்க, அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம். வாழ்த்துக்கள். எங்கள சரிங்க, ஸ்டார் கங்க்ராச்சுலேஷன்ஸ், குவார்டர் ஃபைனல் போறீங்க. சொல்லுங்கண்ணே, சீனியரா வந்து ஏதோ பேச சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ரவுண்ட் வரல நாங்கள் 1 பை டீமுக்குள்ளே வந்துட்டு நினைக்கிறேன். இதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றி தான். இனிமேல் இருக்கிற மேட்ச்லாம் எங்கள் ஆளுங்களை ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி நல்லா பிளான் பண்ணி ஐடியா பண்ணி நாங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போகிறது பிளான் பண்ணுவோம். உங்கள் பேர் நிலைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயம் கோப்பையை உங்கள் கையால் தான் வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த மேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. ஹோம் டீமு என்கேபிடி vs ஸ்பார்டன்ஸ். 2 பேருக்கிடையே மேட்ச். அதில் என்கேபிடி டீம் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பால் முதல் பால் கட் ஷாட். நல்ல வேலை, டைமிங் கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தது. இல்லாட்டி மேபி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச் டு பாயிண்டாக இருந்திருக்கும். நல்ல காலம் அது இல்லை. ஸோ முதல் பாலே வந்து விக்கெட் இழக்கிறதுக்கு சான்ஸாக இருந்திருக்கும் ஸ்பார்டன் அணிக்கு. பட் ஆனால் நடக்கலை. அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஆன் த போர்ட். ஓகே, அண்ட் அதை தொடர்ந்து அடுத்த ஒரு குயிக்காக ஓடணும் முயற்சி பண்ணாங்க. பண்ணுறேன்னா இல்லை. ஸோ அகைன் ஒரு சிங்கிள். ஸோ ரெண்டு பேட்டர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க டீமுக்கு. பார்க்கலாம் அடுத்த பால். அடுத்த ஓவரில் அதை பற்றி பேசுகிறேன். ஃப்ளாட். ஐயோ என்ன கேட்சுங்க? இது வந்து சத்தியமா தெரியல. பாலை பார்த்து அடிச்சதும் தெரியல, புடிச்சதும் தெரியல. கடைசி செகண்ட் வரைக்கும் பால் இருந்து கண்ணை எடுக்கல மனுஷன். கரெக்டா வச்சாரு. பச்சாக்குன்னு கம்மு மாதிரி போய் ஒட்டிச்சு. பிக் பேட்டர். ஹெர்குலஸின் வழிவந்தவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம் அரசர் தான். அரசர் லியோரைஸ் தான். அவருடைய கர்ஜனை 8 திக்கும் எதிரொலிக்கும். ரவி அண்ணா சிக்கர் தவன் மாதிரி சிரிச்சுட்டு வரதுல ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவர் அறியாமலே பட்டது. அது கரெக்டா பண்ணா வெளியே போயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்தது ஸ்பார்டனுக்கு. டிஜே இங்க தந்தி டிவில பேட்டி எடுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் டிஜே கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கமெண்ட்ரி பண்ணலாமா? கமெண்ட்ரி கொஞ்சம் ஒரு few minutes. சரி ஓகே, நீங்களே அப்போ சிக்னல் கொடுங்க. மயான அமைதியில் தற்போதைக்கு கமெண்ட்ரி இல்லாமல் மேட்ச் நடக்கும். மைல்டா பேசுங்க. இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் சரியா படல. சூப்பர். ஸோ ஜஸ்ட் ஒன் ரன் டவுன் த ட்ராக்ல போன மேட்ச்சு. அப்போ என்ன பண்ண சம்பவம் இப்போ வரைக்கும் கண்ணில் அப்படியே இருக்குது. ஒரு ஓவரில் அதிகபட்சமாக ரன்கள் அடித்து அந்த ஒரு ரெக்கார்டு வேறு அண்ணன் பண்ணியிருக்கிறாரு. செம்ம ஷாட்டுக்கான முயற்சி. ஏன்னா பால் தான் மாட்டல. டாட் பால் அப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. சீரியஸ்லி அந்த ஒரு விக்கெட் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விக்கெட் அப்படின்னு நான் சொன்னோம். ஆனால் கேட்ச்சு வேறு லெவல் கேட்ச்சு. ஷார்ட் மிட் விக்கெட்டில் கேட்சிங் பொசிஷனில் வச்சு ரவீனனை செட்டப் பண்ணி எடுத்துருக்குறாங்க. செம்ம மாஸ்டர் பிளான். இன்னொரு விக்கெட்டா எல்லாரும் அப்பீல் கேட்குறாங்க. அண்ட் அது ஒரு எட்ஜில் இன்னொரு விக்கெட் விழுந்துருக்குது. முதல் ஓவரில் 2வது விக்கெட்டுக்கு விழுந்திருக்கிறாங்கப்பா இங்கே ஸ்பார்டன் அணியினர். ரெண்டாவது விக்கெட்டும் விழுந்திருக்குது இங்கே ஸ்பார்டன் அணிக்கு. எதிர்பார்க்கல அவங்க சுத்தமாக இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்குது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 3 runs ஆன் த போர்ட்.
முதல் ஓவர் முடிவில் இங்கே 3 ரன் அடிச்சிருக்கிறாங்க. எஸ் பேட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. கண்டிப்பாக கடுப்பில் இருப்பாங்க. அது நல்லாவே புரியுது. ஆனால் அடிக்க வேண்டிய இடத்துல வந்து அடிக்காமல் அவுட் ஆகிறதுல ஒரு பேட்டர் வந்து எவ்வளோ பெரிய காண்டு இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். அந்த வகையில் பேக் டு பேக்காக 2 விக்கெட் இந்த ஓவரில் விழுந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நியூ பேட்டராக உள்ளே இறங்கியிருக்காரு. ஸோ கரண் உள்ளே இறங்கியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அப்போனா வந்து க்ரீஸில் இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேருமே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாதான் இந்த 5வது ரவுண்ட்லேருந்து குவார்டர் ஃபைனலுக்கு போக முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப்பு. ஆனால் செம பவுலிங் சீரியஸ்லி. என்கேபிடி டீம் தே ஆர் ஆன் ஃபயர். ஒரு ஓவரில் 2 விக்கெட் பேக் டு பேக்காக எடுத்ததுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் ஸ்பாட்டன் அணிக்கு எதிராக பிக் ஃபிஷ் நெட்டுன்னு சொல்லுவாங்க, அதே தான். ரெண்டாவது ஓவரோட முதல் பாலு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் ரொம்ப தள்ளி போட்டப்பட்ட ஒரு பால். சரி, வர மகாலட்சுமி வேணான்னு சொல்லக்கூடாதுல்ல, அதே மாதிரி தான் வர ஒய்டை வந்து ஓங்கி அடிக்காமல் அப்போ வந்து அதில் வெல் லெஃப்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஒய்டு. ஓ, பின்னாடி பின்னாடி ரொம்ப க்ரீஸை யூஸ் பண்ணி பின்னாடி போயிருக்கிறாரு. முக்கியமாக அங்கே ஸ்லிப்பு பொசிஷனில் வச்சிருந்தாலும் பட் ஃபைன் லெக்கில் ரொம்ப தள்ளி போன ஒரு காரணத்தினாலே வந்து இதாயிடுச்சு. ஸோ அது ஒரு பை, பேட்லையும் படலை. பை சிக்னல் காமிச்சிருக்காங்க அம்பையர். அடுத்த பால் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டு, ஹைட்டாக போயிருக்கு. பட் ஆனால் ஃபீல்டர் ரீச் ஆகிறதுக்குள்ள பால் லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ நோ மேன்ஸ் லேண்டு. ஸோ ஜஸ்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபீல்டர் அப்படின்னு சொல்லலாம் லேண்ட் ஆனது. இன்னும் 2 ஸ்டெப் முன்னாடி போயிருந்தா ஒரு அட்டம்ப்ட் பார்த்துருந்துருப்போம். ஜஸ்ட் சிங்கிள் ஆன் த போர்ட் அகைன். ஓகே, ஃபீல்ட் செட்டப்பில் ஒரு சின்ன சேஞ்சு. டீப் மிட் விக்கெட் அண்ட் ஸ்கொயர் லெக் ஃப்ரண்ட்டில், ஃபைன் லெக் பின்னாடி. எப்படி வேணா வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு ஒட்டுமொத்த கிரீஸை யூஸ் பண்ணி அடிக்கப்பட்ட ஒரு அடி. செம்ம ஷாட்டு, செம்ம 6. மறுபடியும் தரமான ஷாட்டு. ஒட்டுமொத்த கிரீஸையும் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாலோட பவுன்ஸையும் யூஸ் பண்ணி அடித்த ஒரு அடி. நல்லா பால் வெளியே பறந்து போயிருக்குதுப்பா ஃபைன் லெக்கில். ஸோ வெல்கம் மவுண்ட்ரி, வெல்கம் மவுண்ட்ரி. அதை தொடர்ந்து அடுத்த பால் ஃப்ளைட்டை டெலிவரி அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் கேட்குறாங்க. பட் ஆனால் அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. ஸோ அகைன் இங்கே ஒரு டாட் பால் 6க்கு அப்புறம். டாட் பால் வந்திருக்கு 6க்கு அப்புறம். பாக்கி இருக்கிற பால்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க, யார் யார் டாமினேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ வரைக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த பால் ஷார்ட்டு கவர் பாயிண்ட் மேலே 2 ரன்னா 1 ரன்னா. ஆஹா, அப்போ நான் வேமா ஓடி வந்தார். பட் நல்ல பிரில்லியன்ட் கால் பை த கரண் அண்ணன். சீரியஸ்லி அங்கே வந்து வேமா ஓடி வந்தாங்கன்னா அப்போ நான் வந்து இப்போதைக்கு நல்லா டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிறாரு. மேபி ஒரு குயிக்காக ஒரு 2s ஓடி இருந்தாங்கன்னா ஒரு க்ளோஸ் கால் இருந்திருக்கும். நல்ல காலம் அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கேபிடி டீம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு அவங்க கைகள் தான் இப்போயும் ஓங்கி இருக்குது. இன்னும் 2-3 பவுண்டரி அடித்தா ஸ்பாடன்ஸ் அன்னைக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸை ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். பரவாயில்ல, அந்த மேட்ச் இன்னும் கொண்டு போகலாம் அப்படின்னு. ஆல்ரெடி 2 விக்கெட் இழந்துருக்கிறாங்க 2 ஓப்பனர்ஸுமே. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை தான். பட் மறுபடியும் கம்பேக் கொடுப்பாங்களா ஸ்பாட்டன்ஸ், சாரி என்கேபிடி? டவுன் த ட்ராக், ஆஹா மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். டவுன் த ட்ராக் வந்து அடிக்க முயற்சி பண்ணார். பட் ஆனால் டாட் பாலோட ஓவர் முடிஞ்சது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 13 ரன்ஸ் ஆன் த போர்ட். இப்போதைக்கு 13 ரன் அடிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக அந்த ஒரு பவுண்டரிஸ் வந்த காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கோர் வந்திருக்குது. பட் ஸ்டில் லாட் மோர் லெஃப்ட் ஆன் த பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 1-2 இல்லை, ஓவருக்கு ஓவர் மினிமம் வந்து 2-3 பவுண்டரிகள் வேணும். அப்படி இருந்தால் தான் வந்து கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு 50+ வரும். அந்த 50+ வந்தால் பாட்டன் அன்னைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் என்கேபிடி டீமும் சாதாரணமான ஆளுங்கள் கிடையாது, சாதாரணமான பிளேயர்களும் கிடையாது. இந்த டோர்னமெண்ட்டில் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே ஒரு தரமான ஒரு ஸ்டார்ட் கொடுத்து அடுத்த அப்கமிங்லேயுமே வந்து பயங்கரமான டாமினேட் பண்ண டீமு.
ஸோ இப்போ அப்படி இருக்க போகும்போது இந்த மேட்சை வந்து எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். 3வது ஓவர் இப்போ நம்ம மேட்சுக்கு வந்திருக்கிறோம். ஸோ பாலாஜி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஓவர் போட வந்திருக்கிறாரு. 3வது ஓவர். ஸோ 3வது ஓவரோட முதல் பாலு. போடுற ஃபுல் டாஸ் பால் வெளியே பறந்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். செம ஷாட்டு. அழகா வந்த பால அப்படியே அழகா வாரி அளவோல பாய விட்டுருக்காரப்பா. சரியான ஷாட்டு. ஸ்கொயர் லெக் ஃப்ரண்ட்ல. வெல்கம் பவுண்டரி, வெல்கம் பவுண்டரி. இப்போதைக்கு பவுண்டரிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே 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 அங்கே வந்து பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. தங்கண்ணா என்ட்ரி ஓவரா? தங்கண்ணா ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ சூப்பரா அவங்களோட ஸ்லாங்ல. அப்பாடா, கடன் வாங்கி குரலை கொஞ்ச நேரம் பேசின மாதிரி இருந்துச்சு. பவுண்டரி வந்த பிறகு அடுத்த பால் ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ஒரு வைடு. இது வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. லைட்டாக ப்ரெஷர் அப்படியே பவுலிங் டீம் மேலே போக பார்க்குது. பட் அதுக்கு விடுவாங்களா என்கேபிடி? ஓ நல்ல பால், நல்ல பால், நல்ல யாக்கிங் லென்த், டீசெண்டான ஒரு டிரைவ்ப்பா. நல்ல பாலுக்கு ஒரு நல்ல மரியாதை கண்டிப்பாக. ஒரு சிங்கிள் ரொட்டேஷனு. 2 பாலுக்கு முன்னாடி ஒரு தரமான ஒரு 6 பார்த்தோம். அழகான ஒரு ஃபுல் டாஸு. பாலை அப்படியே வந்து வழிகாட்டி விட்டுருக்காரு. நம்ம ஷாட். டீப் எக்ஸ்ட்ராக அவர் பின்னாடி போகிறாங்க. தொடர்ந்து இங்கே ஒரு சின்ன கேச்சிங் பொசிஷனில் ஷார்ட் ஸ்கொயர் லெக் ஃப்ரண்ட்டில் கேட்சு அப்படின்னு ஒரு குரல். ஏப்பா இவ்வளோ நேரம் அந்த ஃபீல்டர் அங்கே தானேப்பா இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு சீரியஸ்லி. ஸோ டீப் எக்ஸ்ட்ரா எஸ் அங்கே லாங்கில் அந்த ஃபீல்டர் அதுக்கு தான் சிரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பருத்தி மூட்டை அங்கே தானடா இருந்தது, இது குடோன்லேயே இருந்திருக்கலாமேன்ற மாதிரி அவர் மைண்ட் செட் இருக்கு போல். ஸோ நோ மேன்ஸ் லேண்டு, சிங்கிள் ரொட்டேஷன். ஓ அகே நல்ல பால், நல்ல பால், சீரியஸ்லி நல்ல பால். ஸோ ஃபார் சூப்பர் ஓவராக போய்கிட்டு இருந்துப்பா. பரவாயில்லப்பா. இந்த ஓவரில் ஒரு பவுண்டரி வந்தாலும் அடுத்த ஒரு கம்பேக் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பவுலர். மாற்றி மாற்றி கொஞ்சம் நல்ல ஓவராக போய்கிட்டு இருக்குது. ரன்ஸும் ஃப்ளோவில் தான் இருக்குது. 2 டீமுமே டீசெண்டான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் யாகிங் லென்த்து. பட் இந்த முறை வந்து ஃபீல்டர் உள்ளே வந்துட்டாரு. அண்ட் முன்னாடி வந்து நல்ல ஒரு வச்சு பாலாக ஸ்டாப் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு ஃபீல்டிங். அகைன் ஒரு டாட் பாலு. ஓகே அப்போ இந்த பால் என்ன ஆக போகுது? லைட்டாக ப்ரெஷரு அப்படியே வர மாதிரி இருக்கு. ஃப்ளாட்டட்ரா ஷார்ட் மிஸ்ஸு. ஸோ ஃப்ளாட் ஷாட்டுக்கான முயற்சி இருந்தது அங்கனக்குள்ள. பட் ஆனால் பால் மாட்டல. ஸோ ஜஸ்ட் டோ எண்டில் பட்டு பால் கீழே உருண்டு போயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவில் 24 ரன் ஆன் த போர்டு இப்போதைக்கு. வாங்கம்மா. DJ Gautam. யாரோ ரொம்ப வைப் ஆயிட்டாங்க போல. 3 ஓவர் முடிவில் 24 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். பார்ட்னர்ஷிப் லைட்டாக பில்ட் ஆகிட்டு இருக்குது. பட் என்கேபிடி டீம் இப்படியே விட மாட்டாங்கன்றது தெரியுது. அடுத்த ஓவரோட முதல் பால். முதல் பால் ஸ்ட்ரைக். பாட்டி கடலுக்கு அனுப்புனாரா பால. வெயிட் வாடா ராஜான்னு செம்ம 6 ஸ்கொயர் லெக்ல. வெல்கம் பவுண்டரி.
ஃபிளிக்கு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் இல்லை, மாட்டலை. பட் ஆனால் ரன் அவுட். ஐயோ, கீப்பர் தப்பான ஒரு த்ரோ பண்ணிட்டாரப்பா. ஓகே, அந்த இடத்துல ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி நடந்திருக்குது. அதை தொடர்ந்து அதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி, ரன் அவுட்டுக்கான முயற்சி கீப்பர் எண்ணில். ஸோ அது கரெக்டாக ரன் அவுட்டா இல்லை நாட் அவுட்டா அப்படின்றத பார்த்து சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. ஒரு நல்ல பாலை போட்டு அங்கே கீப்பர் அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறது காரணமே வந்து அது ஒரு எஜ்ஜி. அதோட பவுலர் அதோட டெஸ்பரேட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. அப்படி எப்படி அந்த கேட்சை மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி வேறு நடந்திருக்குது. ஸோ இந்த பால் ரன் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ரிசல்ட் என்ன சொல்லுங்க. ஓகே, அங்க ரிசல்ட் சொல்லிட்டாங்க. நாட் அவுட் அப்படின்றத டிசிஷன். ஒரு சின்ன லக் அந்த இடத்துல இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே பேட்டர் வந்துட்டாரு, அதனாலேயே. ஸோ அடுத்த பால். லோ ஃபுல் டாஸ், பட் ஃப்ளாட்டாக தான் போயிருக்குது. சரியா போல. டீப்பில் ஆள் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒன் சிங்கிள். ஃப்ளாட்டாக தான் இன்றைக்கி வந்து நம்ம நிறையா பார்க்குறோம்ல. நிறையா ஷார்ட்ஸ் வந்து தரையாக போகிறது வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. 5th ரவுண்ட்னாலே என்னன்னு தெரியல. அடிக்கிற காற்றுக்கு இந்த டென்ட்டு பிச்சுட்டு போயிருமோ. ஓ, என்ன பாடுது அண்ணா பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸ்லி நல்லா ஃபாஸ்ட்டாக வந்திருக்குதா. காற்று வந்து இப்போதைக்கு பவுலர் பக்கம் அடிக்குது. ஏன்னா அகெயின்ஸ்ட விண்டு வந்து அடிக்கிறது ரொம்ப சிரமம் பேட்டருக்கு. ஸோ வித்தின் த விண்டை பவுலர் போட்டுக்கிட்டு இருக்காரு. சேஞ்ச் ஆஃப் பேஸ், லீடிங் எட்ஜ். அழகான ஒரு கேட்ச் அண்ட் முக்கியமான ஒரு விக்கெட்டு. போன மேட்ச் செம்மையா கலக்குன அப்போ அண்ணனோட விக்கெட் எடுத்துருக்காங்க. இட்ஸ் a sad sign for Spartan அணி. Max Production. Gautam. ஓகே, போன மேட்சோட ஒரு பயங்கரமான ஒரு பேட்டர் அவுட் ஆகிட்டு வந்தார்னா, அதே போன மேட்ச்சில் ஒட்டுமொத்த மேட்சுமே வந்து மறுபடியும் ஸ்பாட்டன் அன்னைக்கு திருப்பி கொடுத்த பிரவீன் ப்ரோ உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ மிகப்பெரிய ஒரு ஹோப்பு அவங்க மேலே இருக்கும் கண்டிப்பாக. கரை சேப்பாரா ஸ்பாட்டன் அணியின் படகை பார்ப்போம். அடுத்த பால் விக்கெட்டுக்கு அப்புறம் பட் ஒரு வெல்கம் விக்கெட் வந்திருக்குது என்கேபி டீமுக்கு. வார்ம் வெல்கம் விக்கெட். ஒரு க்ரூஷியல் கேட்ச். காற்றுல அளவாஞ்சதை அழகாக பிடிச்சிட்டாரு. அழகு. ஆஹா, லென்த்தை வேரி பண்றாரு. யாஸ், லென்த்தை வேரி பண்ணி போறாரு. பட் டவுன் த ட்ராக் வந்து அடிக்க முயற்சி இருந்தாலுமே அது வந்து ஒரு வைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓ, மறுபடியும் ஃபிளாட் பேட்டு படல சரியா. ஷார்ட் மிட் விக்கெட்ல ஆளு இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு சிங்கிள் வந்திருக்குது. ஸோ ஒரு ரன், அந்த ஒரு ரன்னோட ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 33 ரன்ஸ் ஆன் த போர்ட். இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனசுலையுமே வந்து சொல்கிறது கேட்குது. பட் இருந்தாலும் அடுத்த ஓவரில் அது வருமா அப்படின்றத பார்க்கணும். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஓவர் மாற்றி பவுண்டரி பண்ணாலும் என்கேபிடி டீம் வந்து விடாமுயற்சியோட விக்கெட்டுகளையுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ க்ரூஷியல் ஓவர் இந்த ஓவர்ப்பா 2 டீமுக்குமே.
அருண் டார்கெட் என்னவா இருக்கும்? இந்த ஓவரில் ஒரு 15 ரன்னு வந்தால் பிரவீன் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல் ஒரு கேப்டனுக்கு ஆ. தேவையான ரன்னாக அமையும். அவ்வளோ போலிங் சைடு அவங்க ஸ்ட்ராங்கு. ஆமாண்ணே, எல்லாரும் மாதிரியும் ஒரு 50 10, வரணும்னு 8 அது மாதிரிலாம் அடிச்சுட்டா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கேமு. 15 அடிச்சுட்டா ஃப்ரீயாக விளையாடுவாங்க அவங்க. Down இதோ the track. சொல்லிட்டேன், Height. 6 இல்லையா? கேட்சா 6ங்க. Six. அவ்வளவுதான். டவுன் த ட்ராக் வந்து லென்த்தை வேரி பண்ணால 6 தான். ஸோ டவுன் த ட்ராக்ல வந்து முத பாலே வரவேற்றுக்கார் போல டவுன் த ட்ராக்ல 6. ஃபிளாட் பேட்டு போயிருக்குதா இல்ல, பட் ஆனால் ஒரு நல்ல செட்டப்பு. கவு கார்னரில் கரெக்டாக வந்து ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சிருக்காங்கப்பா. ஒரு நல்ல செட்டப் ஆக்சுவலி. ஸோ நான் சொன்ன 15ல் 7 ரன் வந்துடுச்சு இந்த ஓவருக்கு. பாப்போம்னா இன்னும் வந்து ஒரு சில பால்கள் தான் இருக்கு. ஃபுல் டாஸ் டெலிவரிங்க மிஸ் ஆயிடுச்சு. இறங்கி வந்துட்டாரு. ஸோ அதிலே வந்து பால் கீழே பட்டு டிவியேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஆன் த ஃபைன் லெக். ஜஸ்ட் 1 ரன். ஸோ மேட்ச் இப்போ இந்த ஓவரில் இன்னும் குரூஷியலாக மாறிட்டு இருக்குது. 6க்கு அப்புறம் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. பேக் டு பேக்காக 2 சிங்கிள். டீசன்ட் ஸ்கோர் 40 கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆஹா, நல்ல பால் அண்ட் எட்ஜ் கிடைச்சிருக்குது. அதோட விக்கெட். எஸ், அங்க புஷ்பா விக்கெட்டுங்க. செலிப்ரேஷன். எஸ், புஷ்பா செலிப்ரேஷன் நம்ம பவுலர் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தேவா ப்ரோ கலக்கி விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. புஷ்பா செலிப்ரேஷன்ல தேவா ப்ரோ இருந்திருக்காரு. அண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. போன மேட்சோட பயங்கரமா ஸ்ட்ரைக் பண்ண பிரவீன் ப்ரோ இப்போ திரும்பியுமே வந்து ஒரு 6 அடிச்சு ரொட்டேஷன் தான் பண்ணி திரும்பி டக் அவுட் வந்துகிட்டு இருக்காரு. அவரோட விக்கெட்டை இழந்து முக்கியமான ஒரு விக்கெட்டாப்பா, முக்கியமான ஒரு விக்கெட்டு. போன மேட்ச்சு காப்பாற்றி கொடுத்த 2 பேட்டர்ஸுமே வந்து பேக் டு பேக்காக வந்து NKPT டீம் வந்து சூப்பர் டூப்பராக பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துருக்காங்க. என்னதான் வந்து இந்த டீம் வந்து பவுண்டரி கொடுத்தாலும் அந்த ஓவர்லேயே வந்து ஒரு தரமான ஒரு கம்பேக் கொடுத்துட்றாங்க, இல்லை கண்டெயின் பண்ணிடுறாங்க. பெரிய ஓவராக ஆக விட மாட்டுறாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் அவங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒன் ஆஃப் த ரீசன். நல்லா இருக்குது. இதுக்கு முந்தின மேட்ச்மே இவங்களோட மேட்ச் அப்படி தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பவுண்டரிஸ் ஒரு ஓவரில் கொடுத்தாலும் அடுத்து வந்து விக்கெட் எடுத்துடுறாங்க. அது மாதிரி தான் இருந்தது. அடுத்தா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் அவரும் அப்பு ப்ரோ தான் உள்ள இறங்கி இருக்கிறாரு. ஸோ முக்கியமான அடுத்த ஒரு சில பால்கள். லெஃப்ட் ஹேண்டர் வந்தோன்னு அடிச்சாரு, எட்ஜ்ல பறந்துருக்கு. அது மூலமா அழகான ஒரு கேட்ச் மிட் ஆன்ல. சோ பேக் டு பேக் விக்கெட் அண்ட் புஷ்பா செலிப்ரேஷன் அகைன். So we are in the last ball of the first innings. ஸோ இந்த இன்னிங்ஸில் இப்போதைக்கு 41ல் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பால் பவுண்ட்ரியா இல்லை இது ஒரு டாட் பாலா சிங்கிளா 2 அப்படின்றது தெரிஞ்சிடும். லாஸ்ட் பால் ஸ்வீப். ஃபைன் லெக்ல வர பால். என்ன ஷாட் இது, சான்ஸே இல்ல ஷாட். வர பால வழி அடிச்சு விட்டாரு. அண்ட் 47 ரன் ஆன் போர்டு போட்டுருக்காங்க. 48 அடிச்சா வின்னு NKPT டீம்.
முளைச்சு நெளிச்சு ஆடணும் என்ன ஆடணும் என்ன ஆடணும் என்ன கண்ட வக்கல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா இல்ல ஆமா. இந்த படி படிக்க எனக்கு வைக்க ஆகுதடா. மூமெண்ட் என்ற பேர்ல நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க மச்சம் மேலே ஒன்றோகை ஒளிந்து கண்ணாமூச்சி நான் ஆட கொஞ்சி விளையாடி கும்மாள போட்டு என்ன உனக்குள்ள தேட ஓகே, அவ்வளோதான். எல்லாருமே வைப் ஏற்றி விட்டு லைட்டாக தூங்கிட்டு இருந்த என்னையும் எழுப்பி விட்டா அப்படி நம்ம டிஜே. 48 ரன் டார்கெட்டு அண்ட் முதல் ஓவர் போடுவதற்கு வழக்கம் போல ஜீவா ஸ்பாட்டன்ஸ் டீமு. என்னை நோக்கி பாயும் தோட்டா டீமு என்ன பண்ண போகிறாங்கோ இங்கே என்கேபிடி. ரன் டார்கெட்டு அண்ட் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் கண்ணன் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் சதீஷ். இப்போ ஜீவா டு கண்ணனுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட். நல்ல ஃபேஸ் போடுவாருங்க. ரன் அப் என்னப்பா இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. செம ஃபேஸ் போடுவார் ஜீவா. ஸ்மால் ரன் அப் தான். கடுகு சிறுசுனாலும் காரம் பெருசுங்க. ஆகாஷ், எஸ் லஞ்ச் டைமில் ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் இந்த மேட்சை பார்க்க போகிறோம். செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆகாஷ், ஆந்திரா மசாலா நல்லா மிக்ஸ் போட்டு அடிக்கிற மாதிரி வெறித்தனமாக அப்படியே காரத்தனமாக இருக்குமா? ஸ்டன் ஆயிட்டீங்களா சங்கமம்ஸ்? நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் ஸ்கோர் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக சீரியஸாக ஸ்பாட்டன்ஸ். ஆஃப்டர் ஒரு ஸ்டார்ட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. 48ன்ற ஒரு ஸ்கோரில் முடிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே 2 பால் கழிச்சு 3வது பாலில் கண்ணன் கெட்டிங் ஆஃப் த மார்க். அவரோட பேட்லேருந்து முதல் ரன்னுங்க. ஷாட்டு ஆனால் சிங்கிள் வந்ததோ ஒரே ஒரு ரன்னுங்க.
த்ரோலாம் பார்த்தீங்களா, அக்யூரேட்டாக அடிக்கிறாங்க. ஆமா ஸ்பார்டன்ஸுங்க போன வருஷம் ஃபைனலிஸ்ட். எக்ஸ்ட்ரா ரன்ஸ் எடுக்கணும்னு நினச்சுன்னா ரன் அவுட் தான். போன வருஷம் ஃபைனலிஸ்ட். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபீல்டிங் பண்ணுறாங்க. ஆஹா ஆஹா, செம த்ரோயா. நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஸ். பீச் பண்ணல ஓடுறதே கஷ்டம். எஸ். லாஸ்ட் பாலுங்க, அவரோட கடைசி பந்து. சூப்பர் பால். நல்ல ஓவருங்க ஜீவாட்டேந்து. வழக்கம் போல ஒரு எக்கனாமிக்கல் ஓவர் போட்டு முடிச்சிட்டாரு முதல் ஓவர். எஸ், மொதல் ஓவர் அவர் எப்பவுமே சூப்பராக போட்டுருவாரு. 4 ரன். எல்லா மேட்ச்லையும் நல்லா பர்ஃபெக்டாக தொடக்கத்தை கொடுப்பாரு. அதே போல் இந்த மேட்ச்லையும் நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு. 4 ரன் மட்டுமே. எஸ், முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் வெறும் 4ங்க. 4 ஃபார் நோ லாஸ். ஒன்று 44 ரன் வேணும் 4 ஓவரில். ஓவருக்கு 11 ரன் ரிக்வயர்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆக. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ஃப் 11 ஏகாட்டூர் வர்சஸ் கோவளம் யுனைடெட். கோவளம் குரூப் டியில் 5th ரவுண்ட் ஆட போகிறாங்க. ஸோ 2 டீமும் அவங்கவுங்க பிளேயிங் 11 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாஸ் போட இருக்கிறோம். ஸோ பவுலிங் உள்ள வசந்த், ஸ்கோரிங் உள்ள தருண். ஆஹா, சரியான பால். அப்பீல் பண்ணியிருக்காங்க. கீப்பர் ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு ரெவ்யூ வேணும்ப்பா, எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் டிக் 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 மூமெண்ட்டுங்க. பட்டிருக்கா இல்லையா வெயிட் பண்ணி பார்ப்போம். மொதல் பாலு சூப்பரான பால் வசந்த் டேண்டு. சைடு ஆஃப்ல பெரிய ஷாட் அக்ராஸ் பேட் போனாருங்க. ஸோ மேலே போனாங்க. செம்மங்க விக்கெட் கீப்பர் பார்த்துருக்காரு அங்க. பா விக்கெட் கீப்பரோட காலுங்க இது. விக்கெட்டு கண்டிப்பாக பவுலருக்கு போகாதையா, விக்கெட் கீப்பருக்கு தான் போகும். அவர் தான் அந்த கால் எடுத்தாரு. என்னது பாட்டு கேட்கவே இல்ல. துபாயில இருந்து பாடினா மயிலாடா கேட்க. அடி பம்பரங்கள் ஆடும் சரியும் குறையும் நிமிஷம் மல்லிகை சரமே
சிங்கிளுங்க. நல்ல ரன்னிங். மூணாவது பந்து வசந்த் நல்லா போட்டிருக்காருங்க. ரெண்டு பால், முதல் பால் விக்கெட்டு, அடுத்த பால் ஒரே ஒரு ரன்னு கண்டெயின் பண்ணுறாங்க. இங்கே ஸ்பாட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விக்கெட்டும் எடுக்கிறாங்க, ரன்ஸ் கொடுக்காம போட்டுட்டு இருக்காங்க. ஷாட்டு நல்ல வாயா எனக்கு அப்படின்னா ஆஹா எத்துட்டாருங்க கேட்ச் டீப்ல. நல்ல டேக்கியா டீப் இன் விக்கெட் ரீஜன்ல. சூப்பரான ஒரு கேட்சுங்க. ஸோ ஓல் ஃப்ளவன் உங்களோட பிளேயிங் லெவனை கொடுத்துட்டீங்களா கேப்டன்? ஓல் ஃப்ளவன் கேப்டன் கார்த்திக் பிளேயிங் லெவன் கொடுத்தாச்சா? ஓல் ஃப்ளவன் செக் பண்ணியாச்சா? ஸோ கோவளம் யுனைடெட் பிளேயிங் லெவனை கொடுத்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு தான். உள்ள வந்துருக்க நியூ பேட்டர் நித்யா. விக்கெட்டு 1 விக்கெட்டு. பெரிய ஷாட் தேவைங்க. ஷெல்லுக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. அதை ஷார்ட்டா இல்லாம வெளியில போட்டிருக்காரு. இப்படி பார்ப்போம் மும்பை சிக்னலுக்கு. ஆனால் 2 ரன் ஓடிட்டாங்க. எஸ் வைட் அண்டர் 2. இந்த பாலு சரியான பாலுங்க. எப்பா ஃபுல்லரா போட்டா இதுக்கும் மேல ஃபுல்லரா வராதுங்க. பால் போல்டு. கிளாசிக்கல் வெஸ்டர்ன் குத்து எல்லாத்துலேயும் கலக்கிட்டு இருக்காங்கப்பா. திடீர்னு பார்த்தா பரதநாட்டியம் ஆடுறாங்க. சித்ரா தேவி பிரியாவா தான் இருப்பாங்க போல எல்லாருமே. ஓகே எனிவேஸ் கமிங் பேக் டு த மேட்ச். 8-3. எப்பா அன்பிளேபிளுங்க. இது ரப்பர் பாலுன்னு இல்லை, டென்னிஸ் பாலாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, அன்பிளேபிள் டெலிவரிங்க. செட் ஆஃப் வைடு. திரும்ப போட்டாலும் பாலு. ஆஹா இன்னொரு ஃபுல்லா பால். செம்ம ஃபேஸு. அடிக்கலாம் ரொம்ப கஷ்டம். ஓவர் முடிவுக்கு வந்துட்டுச்சுங்க. சரியான 2வது ஓவர். முதல் ஓவரில் ஜீவா ரன்ஸ் கொடுக்காம போட்டாரு. 2வது ஓவரில் விக்கெட் எடுத்து போட்டிருக்காருங்க வசந்த். 9-3 2 ஓவர் முடிவில் இன்னும் 39 ரன் அடிக்கணுங்க 18 பால்ல. என்கேபிடி டீமு என்னை நோக்கி பாயம் தோட்டா அவங்கள நோக்கி வேகமாக பால் இப்போதைக்கு பாஞ்சிட்டு இருக்குது. திருவந்தந்தை டீமு ஒரு பெரிய ஓவர் கன்வெர்ட் பண்ணணும். ஒரு ஓவர் அட்லீஸ்ட் 20 கிட்ட டார்கெட் பண்ணாங்கன்னா 2 overs 19 அந்த மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் போட்டு ஆடணுங்க. கௌதம்
பவுலிங் உள்ள காட்வின், சாரி மன்னிச்சிருக்கேன், பவுலிங் உள்ள காட்வின். சைட் ஆஃப் வைடா. எஸ் வைடுங்க. ஓகே ஓகே, எக்ஸ்ட்ராஸ் இல்லாம இங்க போடணும். இந்த பால் இறங்கி வந்து ஹைட்ல. ஓ தத்துட்டாரா என்னன்னு பாப்போங்க. பார்க்கணும். நல்ல ஃபீல்டிங். என்ன எஃபர்ட்டுங்க அது. 100-200% எஃபர்ட். நல்ல எஃபர்ட்டுங்க. ஓகே, கீப்பர் பவுலர் ஃபீல்டிங் சைலஸ் ஸ்ட்ராங்னு நிரூபிச்சிட்டு இருக்காங்க ஸ்பார்டன். கீப்பர் பவுலர்ட்ட பேசுறாரு, பேட்ஸ்மேன் 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க, இங்க மொமெண்டம் பிரேக் பண்றாங்க. பால் ஸ்லோ பால் சரியான ஸ்லோ பாலுங்கப்பா. நைஸ் கட்டர், கையிலேருந்து ஈஸியாக டக்குன்னு ரீட் பண்ண முடிஞ்சது. சைட்லேருந்து சூப்பராக போட்டாருங்க. அரவுண்ட் த விக்கெட், அந்த ஆங்கிள் சூப்பராக யூஸ் பண்ணுறாரு, வெளியில் கொண்டு போயிட்டு இருக்காரு. கேட்சியா, எடுத்துட்டாருங்க. சூப்பர் கேட்சுங்க. பால் அவுட் சைட் ஆஃப்ல வைடா. எஸ் வைடுங்க, எக்ஸ்ட்ரா பால். பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு தேவா. ஆஹா, இன்னொரு ஸ்லோவர் பால். நேத்திக்கே ஆட்டாருங்க. ஸ்வீப் ஷாட்டுக்கான முயற்சி தேவா கிட்ட. ரொம்ப சீக்கிரமா ஆட்டாரு, அதான் அப்படி சொன்னேன். ரொம்ப இயர்லியா ஆட்டாருங்க ஷாட்டுக்கு. ஆஹா ஆஹா, பாத்தியா சிங்கிள் மட்டுமே. அந்த ஒரு ரன்னு கூட இங்க ஈஸியா விட மாட்டாங்க. அதுதாங்க ஒரு குட்டி டிஃபரன்ஸ். எதுக்காக இந்த ரவுண்ட்ல இருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. ஸ்லோ பால், இன்னொரு ஸ்லோ பால் காட்வின். மூணாவது ஸ்லோ பால். நல்ல ஆசை காமிச்சாருங்க.
ஆத்துனாரு bowler. ஆத்துனாரு. நான் சென்னையில ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஆத்துனாருன்னா என்ன தெரியுமா சங்கமாம்சே? ஓவர் முடிச்சு. எஸ். ஓகே, கொஞ்சம் வெளியே மேலே போயிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ சங்கமாம்ஸ் இப்போதைக்கு ஒரு ரிவ்யூ. பால் மட்டும் கரெக்டான பாலாக இருந்துச்சுன்னா 4-5-4 இதாங்க இது வரைக்கும் சீக்வன்ஸ் ஆஃப் ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ரன்னு வசத்து கொடுத்தது தான் அதிகம். அந்த மாதிரி bowling போட்டுட்ருக்காங்க. ஓகே, வைடுக்கு கேட்டாங்க அப்பீல், பட் வைடு இல்லை அப்படின்றதா கன்ஃபர்மேஷன். 3 ஓவர் முடிவுக்கு வருது. ஸ்கோரு 13ங்க. வா, டாமினன்ஸ் bowling அகெயின் ஃப்ரம் ஸ்பாட்டன்ஸ். மூணு ஓவரில் ஸ்கோரு 13 அண்ட் ஷூ கரன் bowling-உள்ள. ஆஹா, பாலே லெக்கில் ஒன்றுமே பண்ண முடியலங்க. டாட் பால் மட்டுமே. சரியான பால். இறங்கி வந்து அச்சிருக்காரு. ஆனா காத்துல போயிச்சுங்க. நல்ல ஷாட்டு, 6. ஸோ நெக்ஸ்ட் ஆட போகிற 2 டீம் கேப்டன்ஸும் ப்ரெசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்க இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு டாஸ்க்கு போயிடலாம். பால் திரும்பவும் சிமிலர் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார். இறங்கி வந்து அடிக்க இந்த முறை அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இல்லை. கிட்டாய் போயிடுச்சு விக்கெட்லேருந்து. தட் ஆஃபில் ஆட பார்த்தாரு, மிஸ் பண்ணிட்டாரு. பாலு சூப்பர் பாலுங்க. ஃபுல்லர் பால் அகெயின். அந்த குவிக்கட் டெலிவரி. விக்கெட் கீப்பர் நல்ல ஃபேஸில் போடுறாரு. பவுலர் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அப் டு நினைக்கிறாரு. சூப்பர் பாலுங்க. இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். விக்கெட் கீப்பர் அப் டு நின்றுட்டு நல்லா பிடிச்சி கொடுக்குறாருங்க. அனதர் ஒரு சரியான ஓவர். கரெக்ட். அது ஒரே ஒரு 6 மட்டும் தான் பார்த்தோம். மொத்தமாக 7 ரன் தான் வந்திருக்கு. இருபதுங்க. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 20. ஆறு பால் இருக்குது பாக்கி. 28 ரன் அடிக்கணும்.
சான்ஸ் இருக்கா, உயிர் இருக்கா பார்க்குறோங்க. இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்ற ஒரு என்ன சிம்பு ஓவர் போட சொல்றீங்களா? அதான் நேத்தே பேசிட்டீங்களே சிம்பு. சங்கமாம்ஸ் அவர்கிட்ட வேணாம் ஒம்பு. ஆமா, சிம்பு பில்டிங் செட்டப் பண்ணிட்டு அங்க போய் நின்றுடுவாரு. கோலம் சூப்பர் கிங்ஸ்க்கு எப்படி நீங்களோ அதே மாதிரி தான் சிம்புனா. ஆஹா bowling உள்ள பிரவீன். லாஸ்ட் ஓவர் 28. என்ன நினைக்கிறீங்க, உயிர் இருக்கா? எனக்கு என்னமோ தோணுதுங்க. மொதல் 3 பால் முக்கியங்க. பேட்டிங் பவர் பிளேயும் கூட. ஸோ பேட்டிங் பவர் பிளேனால ஃபீல்ட் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 ஃபீல்டர்ஸ் தான் சர்க்கிள் வெளியில். டீப் ஸ்கொயரில் கரெக்டாக அம்பையருக்கு பின்னாடி டீப் ஸ்கொயரில் நிற்க வச்சிருக்காங்க ஒரு ஆள். எஸ்டிஆர் அண்ணா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட வைக்கிறாங்கப்பா. ஸோ லாஸ்ட் ஓவர் 28. மொதல் 3 பால் ரொம்ப முக்கியம். வைடு போட்டிருக்கா அப்படி. போன வருஷத்தோட ரன்னர்ஸ் அப் டீம் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆன் ஸ்க்ரீன்ஸ் பேட்டர்ன்ஸ் 1.5 கால உள்ள வச்சிட்டாங்க இங்கே குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ள. இன்னொரு வைடுங்க. ஆஹா எக்ஸ்ட்ரா பால் காஸ் பண்ணுமா? 26 இப்போதைக்கு 6 பால்ல. மாட்டல பேட்ல டைமிங் பத்தலைங்க. 5 பால் 25. 2 பால் இந்த 2 பால்ல ஒரு 2 6 வந்துச்சுன்னா 3 பால் 13 அப்படின்னு போய் நிற்கும். அப்போ கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். பவுலிங் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பிரவீன் என்ன பண்ணணும்னா ஒரு டாட் பாலுங்க. இந்த இடத்துல ஒரு டாட் பால் பண்ணிட்டாருன்னா சீல்டை டீல் பண்ணிட்டாருன்னு சொல்லிடலாம். 5 பால் 25 பண்ணிட்டாருங்க. சீல் பண்ணிட்டாருங்க மேட்சை. 4 பால்ல 4 6 வேணும். 24 4 பால்ல. ஒரு பால்ல ஒரு 6 அடிச்சுலாம் உள்ள வந்து பார்த்தோம். ஆனால் 4 பாலுமே 4 6 அடிக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் தான், ஆனால் நடக்காதது இல்லை. Wolf 11 கேப்டன், Wolf 11 கேப்டன் வாங்க அண்ட் கோவளம் யுனைடெட் கேப்டன் வாங்க. சீல் பண்ணிட்டாருங்க. சீல் பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ரா பால் இல்லாமல் இருந்துச்சுன்னா மேட்ச் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். 3ல் 23. ஸோ அடுத்த மேட்ச் பிட்வீன் Wolf 11 ஏகத்தூர் வர்சஸ் கோவளம் யுனைடெட் ஃப்ரம் கோவளம். 257வது மேட்ச். Wolf 11 கேப்டன் பாலா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் இப்போ நடக்க போகுது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் யுனைடெட் கோவளம் வர்சஸ் Wolf 11 ஏகாட்டூர் 2 டீம் கேப்டனும் என் கூட தான் இருக்காங்க. ஸோ டாஸ் டைம் இப்போ. டாஸ் Wolf 11 ஏகாட்டூர் கேட்க போகிறாங்க. டெய்ல்ஸ் த கால். டெய்ல்ஸ் இட் இஸ். ஸோ டாஸை வந்து Wolf 11 ஏகாட்டூர் வின் பண்ணியிருக்காங்க. என்ன சூஸ் பண்ண போகிறீங்க? பவுலிங் சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எதனால் பவுலிங்? எங்கள் டீமில் நல்லா பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5 பவுலரும் நல்லா ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. ஒரு 50 ரன்ஸ்குள்ளே நாங்கள் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டா நாங்கள் எங்கள் டார்கெட் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறீங்க. ஸோ வாங்க வெற்றி. ஸோ டாஸ் வின் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக பேட் ஃபர்ஸ்ட். பேட் ஃபர்ஸ்ட் தான். ஸோ அப்போ டாஸ் ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை. ஸோ எனி சேஞ்சஸ்? ஒன் சேஞ்சஸ். பிரவீன் இன், கவி அவுட். பிரவீன் இன், கவி அவுட். உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் இருக்கா? சுஜா இன், முனிராஜ் அவுட். ஸோ முனிராஜ் அவுட். சுஜா என்ன ஆல்ரவுண்டரா பவுலரா? பேட்ஸ்மேன். ஸோ வாழ்த்துக்கள் 2 டீமுக்குமே. ஸோ 2 டீம் பிளேயர்ஸும் இங்கே வந்து அசம்பிள் ஆகுங்க. 2 டீம் பிளேயர்ஸ்
ஸோ வாழ்த்துக்கள் ஸ்பார்டன்ஸ் கோவளம் அணியினருக்கு வாழ்த்துக்கள். ஸோ வாங்க அப்படியே ப்ரெசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. அண்ட் 2 டீம் பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் ஆட போகிற 2 டீம் பிளேயர்ஸ் ஓல்ட் ஃப்ளவன் அண்ட் கோவளம் யுனைடெட் 2 டீம் பிளேயர்ஸும் இங்கே வந்துருங்க.